ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஸ் வியூ. நம்ம இன்னைக்கு திருப்பதிக்கு வந்திருக்கோம். திருப்பதிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அஃபிஷியல் ட்ரிப்பாக வந்திருக்காரு. நான் ஜாலி ட்ரிப்பாக வந்திருக்கேன். செம்ம ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக வீட்லேயே இருக்கேன். ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுனால என் ஹஸ்பண்ட் இங்கே எனக்கு கூப்பிட்டு வந்தார். ஸோ அவர் அஃபிஷியலாக வந்திருக்காரு. ஸோ இங்கே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்தோம். இங்கே திருப்பதியில் நான்வெஜ் ஹோட்டல்ஸே கிடைக்கல. ஸோ மதுரை மாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்தப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா வெரைட்டி ஆஃப் நான்வெஜ்ஜும் இங்கே கிடைக்கிது. இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி அவங்களே அங்கே அந்த போஸ்டரில் விட்டுருந்தாங்க, எல்லாரும் வாங்க இன்னைக்கு ஒரு புடி, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு பெரிய போஸ்டர் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நல்லி எலும்பு தான் கிடைக்கிறதுக்காக மட்டன் ஆர்டர் பண்ணேன், ஆனால் நல்லி எலும்பு வரல. ஆக்சுவலாக அங்கே மட்டன் மசாலா அண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டா செம்ம சாஃப்ட்டுங்க. மட்டன் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மட்டன் மசாலாவில் மட்டன் அவ்வளோவா நிறைய பீஸ் இல்லைனாலும் ஒரு 4-5 பீசஸ் இருந்துச்சு. பட் மசாலா செம்ம சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு மட்டன் மசாலா. இதுலேயே நாங்கள் சிக்கனுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து சிக்கன் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கனுமே ஒரு கிரேவி மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம், மட்டனுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் செம்மையாக குக்காக இருந்துச்சு. பரோட்டா சொல்லவே தேவையில்ல, நான் பிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம சாஃப்ட்டு. கையில் அப்படியே பிக்கும்போதே அப்படியே அழகாக பிச்சு வருது. மட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. வெளியில் நான் மோஸ்ட்டாக மட்டன் நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஏன்னா மட்டன் வெளியில் சாப்பிட்றது சேஃபான்னு தெரியல, மட்டன் சொல்லிட்டு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால மோஸ்ட்லி நாங்கள் மட்டன் வெளியில் எடுக்க மாட்டோம். பட் ஆனால் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா எனக்கு பயங்கரமாக டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ மட்டன் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடலான்னு மட்டன் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் ஆசம், எம்மா செம்ம சூப்பர் அப்படி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் சிக்கனுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கனுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த மசாலாவுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆந்திரா ஸ்டைல் காரசாரமாக செம்ம டேஸ்ட் கொடுத்துச்சு. அதே மாதிரி பரோட்டா தான் மோஸ்ட்டாக நாங்கள் எல்லாமே பரோட்டா தான் எடுத்தோம். நான் பரோட்டா சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பரோட்டா சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அது ரொம்ப நாளாகவே நான் சாப்பிட்றதில்ல பரோட்டா. பட் இவங்க சுட சுட செம்மையாக போட்டிருந்ததை பார்த்துட்டு எனக்கு டெம்ட் ஆகி ஜஸ்ட் ஒன்று சாப்பிட்லான்னு வாங்க போக நாங்கள் ஃபுல்லாகவே பரோட்டாவே சாப்பிட்டோம். அண்ட் சிக்கன் லெக் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சிக்கன் லெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து மசாலா எடுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு, எம்மி செம்மையாக இருக்குது இல்லை, செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து லெக் பீஸை இப்படி கடிச்சு சாப்பிட்றேன். நான் வீடியோக்காகவே இப்படி கடிச்சு சாப்பிட்றேன். எப்போவுமே வந்து நான் கையில் பிரித்து தான் சாப்பிடுவேன். லெக் பீஸை போய் யாருனா இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்னு எங்கள் வீட்டில் கேட்பாங்க. ஸோ நான் வந்து லெக் பீஸை கையில் இப்படி பிடிச்சிலாம் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம், அதுவும் வீடியோக்காக தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் அதுவுமே இத்தனை பேர் வந்து எல்லாருமே அந்த லெக் பீஸ் இப்படி கடிச்சு ஏன் சாப்பிட்றாங்கங்கிற அந்த ஃபீலை நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். அது இப்படி பிடிச்சி சாப்பிடும்போது தான் வந்து அது எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி தான் அதை ஃபீல் பண்ணேன். செம்ம சூப்பராக லன்ச் முடிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம். ஸோ எம்மியாக எனக்கு பிடிச்ச சாக்லேட் குர்னோட்டோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இதில் வேறு எங்கள் ஹஸ்பண்டை வந்து நக்கல் அடித்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ சாப்பிடு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனலாக செம்மையாக எம்மியாக ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மதுரை மாஸ் பிரியாணி சென்டர், நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க. திருப்பதியில், கீழ் திருப்பதி. ஸோ இங்கே சூப்பராக இருக்கும். மற்றபடி வேறு எங்கேயுமே நான்வெஜ் ஹோட்டல் கிடைக்கல எங்களுக்கு. இது தேடி இது ஒன்று தான் கிடச்சிது. மற்ற எல்லா இடத்துலையுமே வெஜ் ஹோட்டல்ஸ் தான். ஆனால் இங்கே நான்வெஜ் அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வர வீட்டுக்கு சென்னைக்கு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவனம் சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் காஃபி சென்டர் மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ளே போய் பார்த்தா அழகாக வந்து ஹட்டு மாதிரிலாம் போட்டு இந்த லைட்னிங்லாம் செட் பண்ணி, இதெல்லாம் வந்து பனைமரம் ஓலையில் மேலே கூரை மாதிரி போட்டிருந்தாங்க. பனைமரத்தையே வந்து தூணாக வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் தான், மேலே வந்து கடப்பாக்கல் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செட்டப் நல்லா அழகாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தார். இஞ்சி டீ செம்மையாக இருந்துச்சு, வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. இந்த டபரா செட்டில் கொடுத்துருந்தாங்க. டபரா செட்டில் நான் குடித்தது கிடையாது. காஃபி தான் வந்து டபரா செட்டில் கொடுப்பாங்க, இந்த கும்பகோணம் காஃபி இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அது வந்து வாங்கி சர்க்கரை அடியில் இருக்கும் நான் ஆற்றி குடித்தேன். குடிச்சு பார்த்தப்போ சர்க்கரையே இல்லைங்க.
சூடாக இருந்துச்சு, நான் ஆற்றுனேன். சர்க்கரை இருந்துச்சு இருக்கும் ஆற்றுனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் வாயில் வச்சோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையே இல்லை. சர்க்கரையே இல்லை சுத்தமாக. சல்லுன்ட்டு நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் அவங்கக்கிட்ட சர்க்கரை வாங்கிட்டு வந்து திரும்பவும் ஆற்றி அப்புறமா குடிக்க ஆரம்பித்தோம். எனக்கு டீ, அவருக்கு காஃபி. ரொம்ப லைட்டாக சர்க்கரை தூக்கலாக காஃபி. நல்லா இருக்கு காஃபி. டீ சூப்பராக இருக்கு. இந்த டீ குடிச்ச உடனே தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது பயங்கரமாக. பிஸ்கெட் வாங்கினதே மறந்து போச்சு. ஆனால் இது வந்து பட்டர் பிஸ்கெட் கிடையாது, இது குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான பிஸ்கெட். பட்டர் பிஸ்கெட் மாதிரி வரவே வராது. போதும், ஒன்றே ஒன்று போதும். எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எப்படி இருக்குமோ நினச்சேன். சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னு 2 பிஸ்கெட் எடுத்தேன். நைட்டு டின்னர் சாப்பிட மாட்டேன். லைட்டாக டின்னர் சாப்பிட்டா போதும். இப்போ நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகுமா? பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால செம்ம சவுண்டு. எல்லாமே ஹெவி வெஹிக்கிள் தான். ஓகே, நாங்கள் இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்புறோம். போயிட்டு அடுத்து டின்னரில் சந்திக்கலாம். காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து தான் இங்கே பார்த்தோம், ஸ்ரீவனம் சொல்லிட்டு. இந்த கஃபே பார்த்தோன்னே தான் பார்க்க பயங்கர அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதனால தான் உள்ளே போய் காஃபி குடித்தோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு முன்னாடி சென்னை பஸ் போயிட்டுருக்கு. நாங்களும் சென்னைக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.